ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டக்காய் துவையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சுண்டக்காய் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கல்லில் போட்டு இடிக்க போகிறோம். கல் இல்லாதவங்க தரையில் கூட நல்லா க்ளீனாக கழுவிட்டு இடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இடித்து அது உள்ளே இருக்க விதையெல்லாம் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதோட சவுண்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா நான் இடிக்கிறேன், அதோட சவுண்டு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த சவுண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக இது என்னோடய டென்ஷன் அப்படியே குறைக்கிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸில் ரிலீஃப் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் சூடாகிடுச்சு. கடாய் சூடானது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இது நல்லா வறுத்துக்கோங்க. இதை அப்படி வறுத்தோன்னா இதோட கசப்பு அப்படியே பாதியாக குறையும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதக்கி எடுத்துக்கிறேன். இது இந்த சுண்டைக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கனாலே தெரியும், இந்த கடலைப்பருப்பு இதுக்கு நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தேங்காயுமே இதுக்கு ரொம்ப நல்லது. சின்ன சைஸ் தேங்காய் தான் போட்டிருக்கேன், ஆனால் தேங்காய் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய், இந்த வெங்காயம் இதெல்லாம் ரொம்பவே அதோட கசப்புத்தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முக்கியமானதே புளி தான். புளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறமா நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். 3 பல் பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் புளி சேர்த்து வதக்கிட்டு இதை அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த ப்ரௌனிஷாக தெரியும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயும் சேர்த்து நான் மிக்ஸி ஜாரில் நல்லா அடிக்க போகிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. தண்ணி ஊற்றினா சட்னி மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க.